நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற குரூப் 4 எக்ஸாம்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் சீரிஸ் பார்த்துட்டு வரோம். மேக்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேங்களா, தமிழ்ல விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். இதுக்கு முன்னாடி 6 கிளாஸ் பார்த்திருக்கோம். சிம்பிளிபிகேஷன் பெர்சன்டேஜ்ல. ஓகேங்களா, இது 7வது கிளாஸ். ஓகேங்களா, கொஞ்சம் வேலை சுமை அதிகமாக இருந்ததால இன்னைக்கு காலையில 5 மணிக்கு போட முடியல. நாளையில இருந்து நம்ம ரெகுலரா பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரேஷியோ. ஓகேங்களா, நார்மலா விகிதம்னா எப்படி இருக்கும்? 2/5. ஓகேங்களா, 2/5, 3/18 இந்த மாதிரி இருக்கிறது ரேஷியோ. ஓகேங்களா, விகிதம். இதுதான் பேசிக், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, அடுத்ததா டைப் 1. ஓகேங்களா, இன்னைக்கு பார்க்க போற டைப் 1ல என்ன பார்க்க போறோம்னா the ratio of 20 miles to 25 kilometer. 20 மைல்களுக்கும் 25 கிலோமீட்டருக்கும் ஆன விகிதம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நமக்கு இதுல தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னன்னா, 20 மைல்னா நம்ம ஒண்ணு இத மைலுக்கு மாத்தணும். ஓகேங்களா, இந்த கிலோமீட்டரை மைலுக்கு மாத்தணும் அல்லது மைல கிலோமீட்டருக்கு மாத்தணும். ஓகேங்களா, நமக்கு ஈஸியானது எதுனா ரெண்டுத்தையுமே நம்ம மீட்டருக்கு மாத்துறது தான் ஈஸி. மைலையும் மீட்டருக்கு மாத்திடலாம், இந்த கிலோமீட்டரையும் மீட்டருக்கு மாத்திட்டோம்னா நம்மளால ஈஸியா ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஒரு மைல். ஓகேங்களா, ஒரு மைல்னா எவ்வளவுனா 1600 மீட்டர். ஓகேங்களா, ஒரு கிலோமீட்டர்னா 1000 மீட்டர். ஓகேங்களா, இது எல்லாருக்கும் தெரியும். இந்த 20 மைல நான் மீட்டரா மாத்த போறேன். ஓகேங்களா, அப்போ 20 × 1600. ஓகேங்களா, 1600 16,000. ஓகேங்களா, 20 போட்டோம்னா 32,000. அப்போ 32,000 ஈஸ்ட். ஓகேங்களா, ஏன்னா ரேஷியோ கேட்டிருக்காங்க. ரேஷியோ விகிதம்னாலே இடையில 2 டாட் வச்சுப்போம். ஓகேங்களா, அதுதான். அடுத்ததான் ஒரு கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர். அப்ப 25 கிலோமீட்டருக்கு 25,000. பாருங்க, 3 0க்கு 3 0 கேன்சல். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? 32:25. ஓகேங்களா, இதுக்கு மேல நம்மளால இதை கேன்சல் பண்ண முடியாது. ஓகேங்களா, எந்த வாய்ப்பாடுலையும் 32:25 வராது. ஸோ ஆன்சர் 32:25. ஓகேங்களா, அடுத்த மாடல் பாருங்க. அடுத்த இதே மாடல் தான். என்னன்னா கிலோமீட்டர் வெறும் மீட்டர். ஓகேங்களா, ரெண்டுத்துல கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 3 கிலோமீட்டர் டு 300 மீட்டர். 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் என்ன? ஓகேங்களா, 3 கிலோமீட்டர் இப்பதான் பார்த்தோம். 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர். ஓகேங்களா, அப்போ 3 கிலோமீட்டருக்கு 3000 மீட்டர் ஈஸ்ட். ஓகேங்களா, நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இதையும் ஓகேங்களா, இதையும் மீட்டருக்கு மாத்தணும், இதையும் மீட்டருக்கு மாத்தணும். ஓகேங்களா, இது ஆல்ரெடி மீட்டர்ல இருக்கு, அதனால இதை நம்ம மீட்டருக்கு மாத்த தேவையில்லை. ஓகேங்களா, நம்ம ரேஷியோ எடுக்கிறனாலே ஒன்னு இங்க கிலோமீட்டர்னா இங்கேயும் கிலோமீட்டர் இருக்கணும், இங்க மீட்டர்னா இங்கேயும் மீட்டர் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால கேன்சல் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ பாருங்க, இங்க கிலோமீட்டரா இருந்ததை மீட்டரா மாத்திட்டேன். ஓகேங்களா, 3 கிலோமீட்டரை 3000 மீட்டரா மாத்திட்டேன். அடுத்ததான் இங்க 300 மீட்டர். ஓகேங்களா, 300க்கு 300, 2 0க்கு 2 0 கேன்சல், 1 3 3, 10 3 30. அப்ப ஆன்சர் 10:1. உங்களா ஆன்சர் 10:1. அடுத்த கொஸ்டின் பாருங்க. த ரேஷியோ ஆஃப் 1 ரூபி. ஓகேங்களா, 1 ரூபாய்க்கும் 20 பைசாக்கும் உள்ள விகிதம் என்ன? 1க்கும் 20 பைசாக்கும் உள்ள விகிதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 ரூபாய்க்கு 100 பைசா. ஓகேங்களா, 100 பைசா. அப்போ இந்த 100 பைசாவுக்கும் 20 பைசாவுக்கும் விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு 0 கேன்சல், 1 2 2, 5 2 10. அப்போ ரேஷியோ என்ன வரும்? 5:1. ஓகேங்களா, ஆன்சர் 5:1. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. த ரேஷியோ ஆஃப், இந்த கொஸ்டின் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, த ரேஷியோ ஆஃப் 4 பவர் 3.5 என்ன இருக்கு? 4 பவர்ல 3.5 இருக்கு. ஈஸ்ட் 2 பவர் 5. ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி சொன்னோம், இங்க கிலோமீட்டர்ல இருந்தா இங்க கிலோமீட்டர்ல இருக்கணும், இங்க மீட்டர்ல இருந்தா இங்கேயும் மீட்டர்ல இருக்கணும். அப்பதான் நம்மளால கேன்சல் பண்ண முடியும். ஆனா இங்க பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. இந்த 4 நம்மளால 2வா மாத்த முடியும். ஓகேங்களா, 2வா மாத்த முடியும். எப்படின்னா 2 ஸ்கொயர் தான் 4. ஓகேங்களா, 2 ஸ்கொயர் மேல 3.5 இருக்கு, அது அப்படியே எழுதிக்கோங்க. ஈஸ்ட் 2 பவர் 5. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், a பவர் m ஹோல் பவர் n. இது எப்படி எழுதலாம்? a பவர் mn அப்படின்னு எழுதலான்னு நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஓகேங்களா, முன்னாடி கிளாஸ்லயே நம்ம பார்த்துருப்போம். அதே தான். இந்த 2யும் 3.5யும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 2 × 3 என்ன வரும்? 7. 2 பவர் 7. ஓகேங்களா, 2 பவர் 7 ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதுவும் மல்டிப்ளை ஆயிடுச்சு. ஏன்னா இன்னொரு ஸ்டெப் கூட போடுறேன். 2 × 2 பவர் 3.5 ஈஸ்ட் இங்க இருக்கிறத அப்படியே 2 பவர் 5. ஓகேங்களா, இப்ப பாருங்க, 2 × 2 பவர் 3.5, 2 பவர் 2 × 3.5. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன வரும்? 2 பவர் 7 ஈஸ்ட் 2 பவர் 5. ஓகேங்களா, இப்ப பாருங்க,
இங்க என்ன இருக்கு 2 பவர் 5 இருக்கு 2 பவர் 5 இங்க 2 பவர் 7 இது எப்படி இருக்கு ஆக்சுவலா 2 பவர் 7 பை 2 பவர் 5ன்னு இருக்குங்களா இந்த 5 மேல போயிடுதுன்னு வச்சுக்கோம் ஓகேங்களா இந்த 5 மேல போயிடுது அப்ப என்ன ஆயிடும் 2 பவர் 7 இன்ட்டு 2 பவர் -5ன்னு ஆயிடும் கீழே 1 இருக்கும் ஓகேங்களா அடுத்ததா +7 -5 பேஸ் 2 ஈக்குவலா இருக்குது அடிமானங்கள் ரெண்டும் சமமா இருந்தா அடுக்குகளை கூட்டிக்கலாம் அப்போ 2 பவர் 7 கூட்டலாம் ஆனா இங்க மைனஸ் இருக்கிறதால கழிச்சுக்கணும் டிவைடட் பை 1 அப்போ 2 பவர் 7ல 5 போச்சுன்னா 2 டிவைடட் பை 1 அப்போ 2 ஸ்கொயர் 4 பை 1 ஆன்சர் 4:1 4 பை 1ன்னா என்ன 4:1 ஆன்சர் 4:1 இதை நம்ம இவ்வளோ ஸ்டெப்லாம் கூட நம்ம போட தேவையில்லை ஜஸ்ட் என்ன பண்ணலாம் 2 பவர் 7 பை 2 பவர் 5 இருக்குங்களா இதுல ஓகேங்களா இதுல 5 போயிடுச்சுன்னு வச்சுப்போம் ஓகேங்களா இதுல 7லயும் 5 இருக்கு இந்த 5 போயிடுச்சு அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும் 2 பவர் 2 இருக்கும் இதுல வெறும் 1 தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா இதுல இருக்கிற 2 பவர் 5ம் இதுக்கு கேன்சல் பண்ணிட்டோம் பவர்ல பேலன்ஸ் இங்க 2 தான் இருக்கும் ஓகேங்களா இப்படி நீங்க ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் போடலாம் உங்களுக்கு சப்போஸ் அது குழப்பமா இருந்துச்சு ப்ரொசீஜர் படி போடணும்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணியும் போடலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஓகேங்களா the ratio of 1 meter to 50 சென்டிமீட்டர் ஓகேங்களா 1 மீட்டருக்கும் 50 சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம் 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர் ஓகேங்களா இந்த யூனிட் கன்வர்ஷன் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை சார்ந்துதான் நிறைய ரேஷியோ சம்ஸ் வரும் ஓகேங்களா சிம்பிளா கேட்கணும்னா இப்படிதான் கேட்பாங்க 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர் ஈஸ்ட் ஓகேங்களா 50 சென்டிமீட்டர் ஒரு 0 கேன்சல் 1 5 5 2 5 10 அப்ப ஆன்சர் 2:1 ஓகேங்களா ரொம்ப எளிமையான கணக்குகள் அடுத்ததா பாருங்க ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 666 ஓகேங்களா 666 கிராம் டு 6 kg 666 கிராமுக்கு 6 கிலோகிராம் என்பதன் விகிதம் என்ன 666 கிராம் ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இங்க கிராம்ல இருந்தா இங்கேயும் மாத்தினாதான் நம்மளால ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும் இப்போ 6 கிலோ ஓகேங்களா 1 கிலோவுக்கு 1000 கிராம் இல்லை 1 கிலோவுக்கு 1000 கிராம் அப்போ 6 கிலோவுக்கு 6000 கிராம் ஓகேங்களா அப்போ ரேஷியோ எதுக்கு 666க்கும் 6000த்துக்கும் நம்ம ரேஷியோ எடுக்கணும் ஓகேங்களா இது 6வது வாய்ப்பாடுல அடிக்கலாங்களா 11 111 ஓகேங்களா ஈஸ்ட் 10 6 60 0 0 அப்போ ஆன்சர் என்ன இதுக்கு மேல நம்மளால இதை கேன்சல் பண்ண முடியாது ஸோ 111 ஈஸ்ட் 10,000 சாரி 1000 ஓகேங்களா 3 0 தான் இருக்கு 1000 ஓகேங்களா ஒன்னு இல்ல 6வது வாய்ப்பாடுல கேன்சல் ஆகுது பாருங்க 1 ஒரு 6 6 1 6 1 6 ஓகேங்களா இது பாருங்க 10 6 60 2 0 ஓகேங்களா 3 0 அப்போ 1000 அப்போ 111 ஈஸ்ட் 1000 அடுத்த கொஸ்டின் பாருங்க the ratio of 9 months to 1 year 9 மாதத்துக்கும் ஒரு இயருக்கும் ஒரு வருடத்திற்கும் 9 மாதத்திற்கும் ஒரு வருடத்திற்கும் இடையேயான விகிதம் அப்போ ஒண்ணு இதை நம்ம வருடத்துக்கு மாத்தணும் இதை இல்ல மாசத்துக்கு மாத்தணும் ஓகேங்களா நம்ம மாதத்துக்கு மாத்துறதுதான் ஈஸி ஒரு வருஷத்தை 9 மாதத்தை அப்படியே இருக்கட்டும் ஓகேங்களா ஒரு வருடத்தை நம்ம 12 மாதம்னு எழுதிப்போம் ஓகேங்களா இப்ப இதை கேன்சல் பண்ண 3வது வாய்ப்பாடுல 3 3 9 4 3 12 அப்ப ஆன்சர் 3:4 ஓகேங்களா அடுத்ததா டைப் 2 ஓகேங்களா டைப் 1 ரொம்ப எளிமையான கணக்குகள் ஜஸ்ட் நமக்கு யூனிட் கன்வர்ஷன் மட்டும் தெரிஞ்சா போதும் இந்த மாடல் சம்ஸை நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்ததா இப்ப பார்க்க போறது டைப் 2 ஓகேங்களா டைப் 2ல என்னன்னா XY வேல்யூ வச்சு நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா ஒன்னும் இல்ல x:y என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் x:y = 2:3 ஓகேங்களா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 3x + 2y 2x + 5y x:y 2:3 எனில் 3x + 2y 2x + 5y இன் மதிப்பு என்ன ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இடையில ஈஸ்ட்னா என்ன டிவைட்ல இருக்கிறதா அர்த்தம் ஓகேங்களா அப்போ x/y = 2/3 அப்படின்னு எழுதிட்டோம் அப்போ x ஓட வேல்யூ 2 y ஓட வேல்யூ 3 x ஓட வேல்யூ 2 y ஓட வேல்யூ 3 டைரக்டா நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ x வேல்யூ எடுத்துட்டு போய் இதுல சப்ஸ்டிட் பண்ணலாம் 3x + கொஸ்டின் எழுதிப்போம் 3x + 2y ஓகேங்களா இங்க ரேஷியோ இருக்கு ஓகேங்களா அதனால நான் கீழே டிவைட் போட்டுக்கிறேன் 2x + 5y ஓகேங்களா இப்போ x-க்கு 2னும் y-க்கு 3னும் வேல்யூ கொடுக்க போறோம் 3 × 2 + 2 × 3 டிவைடட் பை 2 × 2 + 5 × y-க்கு 3 பாருங்க 3 2 6 + 2 3 6 டிவைடட் பை 2 2 4 + I 3 15 இப்போ பாருங்க 6 6 12/19 ஓகேங்களா 12/19 இதை நம்மளால இதுக்கு மேல
எதுவும் கேன்சல் பண்ண முடியாது ஓகேங்களா. அப்போ ஆன்சர் என்னன்னா 12:19 ஓகேங்களா. இதுதான் ஆன்சரா இருக்கும். எஸ் ஆன்சர் இதுதான் 12:19 ஓகேங்களா. இது டைப் 2 ஓகேங்களா. XY வேல்யூ வச்சு நம்ம அப்படியே சால்வ் பண்றது. X:y அதே மாதிரி தான், ஒன்றும் இல்லை, எக்ஸுக்கு வேல்யூ y ஓகேங்களா, எக்ஸுக்கு 3 ஒய்க்கு 4 அதை அப்படியே எடுத்துட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். போடலாங்களா? சிம்பிளா போறோம் பாருங்க. 4x ஓகேங்களா. நீங்க வேணும்னா எழுதிக்கோங்க, இல்லாட்டி நீங்க அப்படியே சால்வ் பண்றதா இருந்தா கூட போடலாம் ஓகேங்களா. பாருங்க 4x 4 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 3 ஓகேங்களா, 5 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 4 ஓகேங்களா. என்ன எழுதிக்கோங்க, எக்ஸோட வேல்யூ 3 ஒய்யோட வேல்யூ 4 ஓகேங்களா. அடுத்ததா கீழே அப்படியே 5x ஓகேங்களா. இங்க டிவைட் இருக்குங்களா, ரேஷியோ இருக்குங்களா, அப்போ டிவைட்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ 5 இன்ட்டு எக்ஸ் எக்ஸோட வேல்யூ 3 பிளஸ் ஒய்யோட வேல்யூ பிளஸ் இல்ல மைனஸ், கொஸ்டின்ல மைனஸ் ஒய்யோட வேல்யூ 4 பாருங்க. 4 3 12 பிளஸ் 5 4 20 டிவைடட் பை 5 3 15 மைனஸ் 2 4 8. அப்போ 12 பிளஸ் 20 32, 15ல 8 போச்சுன்னா 7. அப்போ ஆன்சர் 32:7 ஓகேங்களா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 32:7 ஓகேங்களா. சிம்பிளா ரொம்பலாம் டைம் எடுக்காது இந்த சம்மு, ஈஸியாகவே போட்டுடலாம். அடுத்த சம் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த சம்மையும் ஈஸி தான் ஓகேங்களா. பாருங்க 2x/y = 8/5 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நம்ம நார்மலா என்ன கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி சம்லாம் x/y x:y = 8:5 கொடுப்பாங்க. ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எக்ஸுக்கு முன்னாடி ஒரு 2 கொடுத்துருக்காங்க. ஒன்னும் இல்லை, நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 2 ஈக்குவலுக்கு அப்புறம் கொண்டு வந்தோம்னா டிவைடுக்கு போயிடும் உங்களை. டிவைட்ல ஆல்ரெடி ஒரு நம்பர் இருக்கு, அப்போ அந்த நம்பர் கூட பெருக்கலுக்கு போயிடும். அப்போ x/y என்னவா ஆகும்னா 8/5 ஆல்ரெடி 5 இருக்கு, இந்த 2 கீழே வரப்போகுது ஓகேங்களா. அப்போ எக்ஸோட வேல்யூ 8, ஒய்யோட வேல்யூ 10 அப்படின்றத நம்ம இதுல எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஆன்சர் வரும் ஓகேங்களா. சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? 3x + 3y ஓகேங்களா. எக்ஸோட வேல்யூ என்ன 8, ஒய்யோட வேல்யூ என்ன 10 ஓகேங்களா. இப்போ இதை எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 8 ஓகேங்களா. 3 இன்ட்டு 8 பிளஸ் 3 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 10 டிவைடட் பை 4x - 2y ஓகேங்களா. 4 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 8 மைனஸ் 2 ஒய்யோட வேல்யூ என்ன 10 ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப் பாருங்க, 3 8 24 பிளஸ் 3 10 30 டிவைடட் பை 4 8 32 மைனஸ் 2 10 20 ஓகேங்களா. பாருங்க 24 30 சேர்த்தனா 54 டிவைடட் பை 32ல 20 போச்சுன்னா 12 ஓகேங்களா. இதை கேன்சல் பண்ணலாங்களா? எந்த டேபிள்ல ரெண்டாவது வாய்ப்பாடுலேயே போடுவோம். 27 2 54 6 2 12 ஓகேங்களா. இதை மூணாவது வாய்ப்பாடுல 3 3 9 9 3 27 சாரி 2 3 6 9 3 27. அப்ப ஆன்சர் என்ன வரும் 9/2. அப்ப ஆன்சர் 9:2 ஓகேங்களா. ஆன்சர் இருக்கா? எஸ், ஆப்ஷன் சி 9:2 ஓகேங்களா. ஒன்னும் இல்லை, இந்த 2 கொடுத்துருக்காங்க, அது நீங்க இந்த பக்கம் எடுத்துட்டு வந்து இந்த y கூட நீங்க பெருக்கணும்னு கரெக்டா பெருக்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு xy வேல்யூ வந்துடும். அதை வச்சு போட்டீங்கன்னா ஈஸியா இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த 2 என்ன பண்ணன்ற விவரம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும் ஓகேங்களா. இந்த மாதிரி சம் வந்தா ஈஸியா போட்டுடலாம் ஓகேங்களா. இதே மாடல் சம் தான், ஆனா AB வச்சு கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 5. அப்படியே இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 5. 5a 5 இன்ட்டு 2 மைனஸ் பியோட வேல்யூ 5 டிவைடட் பை a பிளஸ் பி 2 பிளஸ் 7 5 2 10 மைனஸ் 5 டிவைடட் பை 7. 10ல 5 போனா 5 டிவைடட் பை 7. அப்போ ஆன்சர் 5/7 ஓகேங்களா. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப 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 ஈஸி ஓகேங்களா. ஜஸ்ட் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு இதுல சப்ஸ்டியூட் பண்ணனாலே நமக்கு ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அதே தான் ஓகேங்களா. எக்ஸோட வேல்யூவை 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம், ஒய்யோட வேல்யூவை 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் ஓகேங்களா. பாஸ் பண்ணுங்க, வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க இந்த சம்மை போட்டு பாருங்க, ஆன்சர் கரெக்டா வருதான்னு பார்க்கலாம் ஓகேங்களா. பாஸ் பண்ணுங்க, ஆன்சரை போட்டு பாருங்க. போட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா. 7x + 3y அப்போ 7 × 1 + 3 × y-க்கு 3 ஓகேங்களா. அடுத்ததா 2 × x-க்கு வேல்யூ 1 பிளஸ் y வெறும் y அதனால 3 ஓகேங்களா. இப்போ 7 + 3 3 9 டிவைடட் பை 2 + 3 ஓகேங்களா. 7 9 கூட்டினா 16, 2 3 கூட்டினா 5. அப்போ ஆன்சர் 16/5. ரேஷியோல எழுதணும்னா ஈஸியில் எழுதலாம் 16:5 ஓகேங்களா. ஆன்சர் டி.
ஓகேங்களா. ரொம்ப எளிமையான ஒரு டாபிக் தான் இது. ஓகேங்களா. அடுத்ததா பாருங்க, எக்ஸ் பை 5 ஈக்குவல் டு ஒய் பை 8. உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரும். ஓகேங்களா. இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ என்ன எடுக்கிறது, ஒய் வேல்யூ என்ன எடுக்கிறது? இதுக்கு முன்னாடி எக்ஸ் இஸ் டு ஒய், ஓகேங்களா, ஈக்குவல் டு 2:3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸுக்கு இதை எடுத்துப்போம், ஒய்க்கு இதை எடுத்துப்போம். ஓகேங்களா. ஆக்சுவலா என்னன்னா இது எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 2/3. நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல சொல்லியிருப்பேன், எக்ஸுக்கு வேல்யூ இப்படி எடுக்கணும், ஒய்க்கு வேல்யூ இதுக்கு நேரா இருக்கிறதுன்னு. ஓகேங்களா. அதே தான் இங்க ஃபாலோ பண்ண போறோம். எக்ஸ் பை 5 ஈக்குவல் டு ஒய் பை 8ன்னு இருக்கு. ஒய் பை ஈக்குவல் டு ஒய் பை 8. இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஒய், ஓகேங்களா, மேல இருக்கு, இந்த பக்கம் எந்த வந்தா என்ன ஆகும்னா வகுத்தலுக்கு போயிடும். அப்போ எக்ஸ் பை ஒய் ஆயிடுங்களா. ஈக்குவல் டு 5 இங்க வகுத்தல் இருக்கு, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போனா பெருக்கலுக்கு போயிடுங்களா, மேல போயிடும். ஓகேங்களா. அப்போ 5/8 ஒன்னும் இல்ல, நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸுக்கு கீழே இருக்கிற வேல்யூ எக்ஸோட வேல்யூ, ஒய்க்கு கீழே இருக்கிற வேல்யூ ஒய்யோட வேல்யூ. ஓகேங்களா. இது என்னன்னா இதோட எக்ஸ்பிளனேஷன் இதுதான். ஓகேங்களா. நம்ம எக்ஸ் பை 5 ஈக்குவல் டு ஒய் பை 8ல இந்த ஒய்யை கீழே எடுத்துட்டு வரோம், 5 மேல எடுத்துட்டு போறோம். அப்படி எடுத்துட்டு போனா எக்ஸுக்கு 5, ஒய்க்கு 8. ஓகேங்களா. நம்ம சிம்பிளா எப்படி எடுக்கலாம்னா இந்த மாதிரி சம கொடுத்துருந்தாங்கன்னா பைல கீழே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அது எக்ஸோட வேல்யூ. ஓகேங்களா. பைல என்ன கொடுத்துருக்காங்களோ அது ஒய்யோட வேல்யூ. ஓகேங்களா. அதை வச்சு நீங்க போட்டீங்கனாலே சம்மு கரெக்டா வரும். ஓகேங்களா. அப்படி போடணும், அப்படி போட்டாதான் ஆன்சர் வரும். ஓகேங்களா. நீங்க எக்ஸுக்கு 8, ஒய்க்கு 5ன்னு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வராது. ஓகேங்களா. எக்ஸுக்கு கீழே என்ன இருக்கோ அது எக்ஸ் வேல்யூ, ஒய்க்கு கீழே என்ன இருக்கோ அது ஒய் வேல்யூ. எக்ஸ் ஈக்குவல் டு 5, ஒய் ஈக்குவல் டு 8. ஓகேங்களா. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற டேட்டா. அதை இதுல சப்ஸ்டிட் பண்ணும். எக்ஸோட வேல்யூ 5 பிளஸ் 5. ஓகேங்களா. ஈஸ்ட்டுக்கு நான் டிவைட் போட்டுக்கிறேன். ஒய் பிளஸ் ஒய், ஒய் பிளஸ் 8ன்னு இருக்கு, 8 பிளஸ் 8. ஓகேங்களா. 10/16. இது அடிச்சோன்னா 5 2 10, 8 2 16. அப்ப ஆன்சர் 5:8. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா. கரெக்டா இருக்குங்களா. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, பைல இருந்தா அதுதான் எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ. ஓகேங்களா. கீழே கொடுத்துருக்கிறது அதோட வேல்யூ. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், இந்த மாடல் ஈஸி தான். ஓகேங்களா. அடுத்ததா இந்த மாடல் பாருங்க, ஒன்றும் இல்லை, இந்த மாடல்ல இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட அதே தான். ஆனா என்னன்னா ஏதாச்சும் ஒரு வேல்யூல எக்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மாடல் என்ன பார்த்தோம், ஜஸ்ட் யூனிட் கன்வர்ஷன் தெரிஞ்சு நம்ம அடிச்சு போட்டாலே ஆன்சர் வந்துடும். ரெண்டாவதுல என்னன்னா எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூவை எடுத்துட்டு போய் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன்லயோ எதையாச்சும் போட்டோம்னா ஆன்சர் வரும். மூணாவது என்னன்னா இந்த மாதிரி ரேஷியோ 2 ரேஷியோ கொடுத்துட்டு இதுல நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேங்களா. பாருங்க, ஃபர்ஸ்ட் 3 ஈஸ்ட்ன்றத நான் 3/27 எழுதிக்கிறேன். ஓகேங்களா. இந்த 2 இருக்குங்களா, இந்த 2 டாட், இங்க ஒரு 2 டாட், மொத்தம் 4 டாட். அப்படின்னா என்னன்னா ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா. அதனால என்னோட அதோட மீனிங் என்னன்னா ஈக்குவல் டிவைடட் பை 4/x. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. கீழே இருக்கிற இந்த எக்ஸ் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இங்க போனா மேல போயிடும். ஓகேங்களா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் ஆல்ரெடி ஒரு 3 இருக்கு, அப்போ 3x/27 ஈக்குவல் டு 4. இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாங்களா, கிராஸ்ல அடிச்சிடலாம். ஓகேங்களா. இங்கே அடிச்சிடலாம், நம்ம அங்க எடுத்துட்டு போக தேவையில்ல. 1 3 3, 9 3 27. ஓகேங்களா. அப்ப இங்க என்ன இருக்கு, x/9 இருக்கு, ஈக்குவல் டு 4ன்னு இருக்கு. இந்த 9 இங்க போச்சுன்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலுக்கு போயிடுங்களா. அப்ப x ஈக்குவல் டு 4 × 9. அப்ப x ஈக்குவல் டு 4 9 36. எக்ஸோட வேல்யூ பாருங்க 36. புரியுதுங்களா. ஒன்னும் இல்ல, 4 புள்ளி இருந்துச்சுன்னா அது ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் போறது 3/27. ஓகேங்களா. ஈக்குவல் டு 4/x. இந்த எக்ஸை இங்க கொடுத்து எடுத்துட்டு போக போறோம், ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனா மேல போயிடுங்களா. அப்ப 3x மாறிடுது, கீழே 27 ஆல்ரெடி இருக்கு, ஈக்குவல் டு 4 இங்க எதுவுமே இல்ல, 1 இருக்கிறதா வச்சுப்போம். இப்போ 1 3 3, 9 3 27. இங்கே கேன்சல் பண்ணி அடிச்சிட்டோம். ஓகேங்களா. இங்கே அடிச்சிட்டோம். பேலன்ஸ் x/9 இருக்கு, இங்க 4 இருக்கு. ஓகேங்களா. இப்போ நமக்கு தேவை எக்ஸ் வேல்யூ தான். ஸோ வகுத்தல்ல இருக்கிற இந்த 9 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போன பெருக்கலுக்கு போயிடுங்களா. அப்ப x ஈக்குவல் டு 4 × 9, x ஈக்குவல் டு 36. ஓகேங்களா. ரொம்ப எளிமையான கணக்கு தான். ஜஸ்ட் இதுல நம்ம எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதே மாதிரி சம் தான் இதுலயும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். x/24 ஈக்குவல் டு 3/8. ஓகேங்களா. இந்த சம்முக்கு பாஸ் பண்ணிட்டு நீங்களே ஆன்சர் போடுங்க, ஈஸியா ஆன்சர் வரும். பாஸ் பண்ணுங்க, போட்டு பாருங்க. போட்டு பார்த்துருப்பீங்க நம்புறேன். இப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் பார்ப்போம். ஓகேங்களா. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான், வகுத்துல இருக்கிற இந்த 24 இங்க எடுத்துட்டு போயிடுவோம். ஓகேங்களா. x ஈக்குவல் டு 3 × 24/8. 8வது வாய்ப்பாடு அடிச்சுன்னா 3 8 24. அப்ப எக்ஸோட வேல்யூ 3 × 3 9. ஓகேங்களா. ஆன்சர் 9.
அல்லது நீங்க எப்படி போடலாம்னா எக்ஸ் பை 24 இருக்குங்களா, அப்படியே ஒரே ஸ்டெப்ல நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஈக்குவல் டு 3/8 ஓகேங்களா. இந்த 8 ஈக்குவல் டு இந்த பக்கம் ஓகேங்களா, ஈக்குவல் டு இருக்குன்னா இடையில ஈக்குவல் டு இருக்குன்னா இந்த பக்கமும் அதே வேல்யூ ஓகேங்களா, அதே வாய்ப்பாடுல இருக்குது, இதுவும் அதே வாய்ப்பாடுல வரும்னா நீங்க தாராளமா இதையும் நீங்க கேன்சல் பண்ணலாம். ஒரு 8 8 3 8 24. அப்ப எக்ஸோட வேல்யூ 3 × 3 9 ஓகேங்களா. ஒரே ஸ்டெப்லயே நீங்க நினைச்சா ஆன்சர் போடலாம் ஓகேங்களா. நீங்க எக்ஸாம்ல பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்பை குறைச்சி ஆன்சர் வர வைக்க பாருங்க. அப்பதான் நம்மளால டைமை மேனேஜ் பண்ண முடியும் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 × x = 4 × y. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x சிம்பிளா சொல்லலாம் 3x / 4y அப்படின்னு இருக்கு ஓகேங்களா. 3x = 4y. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, x = y கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சம்மு பார்த்தோம் ஓகேங்களா. இந்த சம்மா ஒரு நிமிஷம், இந்த சம் ஓகேங்களா. எக்ஸ் ஒய்னு இங்க கொடுத்துட்டு எக்ஸுக்கு நேரா இருக்கிறது எக்ஸ் வேல்யூ ஓகேங்களா, ஒய்க்கு நேரா இருக்குது ஒய் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம். 2x ஒரு சம் பார்த்தோமே. எஸ், இந்த சம் பாருங்க 2x = yன்னு இருக்கு ஓகேங்களா. 2x/y = 8/5. நம்ம என்ன சொன்னோம், இந்த xy தான் வேணும். ஸோ பக்கத்தில் இருக்கிற நம்பரை இங்க எடுத்துட்டு போயிடணும், ஏன்னா நமக்கு தேவை xy வேல்யூ. ஸோ இந்த ரெண்டை இங்க எடுத்துட்டு போகணும்னு பார்த்தோம் ஓகேங்களா. இது ஈக்குவல் இந்த பக்கம் போனா பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தலுக்கு போயிடும் அப்படின்னு பார்த்தோம். அதே ப்ரொசீஜரை தான் இங்க நீங்க ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா. அதே ப்ரொசீஜர் தான், நமக்கு தேவை எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஓகேங்களா. அதனால எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஈக்குவல் டு ஒய் இந்த பக்கம் இருக்கு ஓகேங்களா, பெருக்கல்ல இருக்கு. இது இந்த பக்கம் வந்தா ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தா வகுத்தலுக்கு வந்துடும் ஓகேங்களா. அப்போ x/y ஆயிடும். இங்க ஆல்ரெடி 4 இருக்கு, ஈக்குவல் டு இந்த பக்கம் 4 இருக்கு. பெருக்கல்ல இருக்கிற இந்த 3 இந்த பக்கம் வந்தா வகுத்தலுக்கு வந்துடும். அப்ப ஆன்சர் x = 4 y = 3. அப்போ 4:3 ஓகேங்களா. இன்னொரு டைம் சொல்றேன், ஒன்றும் இல்லை ஓகேங்களா. நமக்கு தேவை xy வேல்யூ தான். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, 3 × x = 4 × y ஓகேங்களா. பெருக்கல்ல இருக்கிற இந்த y ஓகேங்களா ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தலுக்கு வந்துடும் ஓகேங்களா. பெருக்கல்ல இந்த பக்கம் இருக்கிற 3 இந்த பக்கம் வரும்போது வகுத்தலுக்கு ஆயிடும் ஓகேங்களா. இங்க வெறும் x இருக்கும், இந்த y ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தா வகுத்தலுக்கு வந்துடும். அதே மாதிரி இங்க 4 ஆல்ரெடி இருக்கு ஓகேங்களா, அந்த 4 அப்படியே போட்டுக்கோங்க. பெருக்கல்ல இருக்கிற இந்த 3 இந்த பக்கம் வந்தா வகுத்தலுக்கு வந்துடும். அப்போ ஆன்சர் x/y = 4/3. அப்போ 4:3 ஓகேங்களா. ஜஸ்ட் நம்ம xy வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 0.75 / x = 5/8 ஓகேங்களா. இப்போ நம்ம x வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இதையும் பாஸ் பண்ணிட்டு போடுங்க ஒரு நிமிஷம். இல்லை பாஸ் பண்ணுங்க, இந்த சம்ம சால்வ் பண்ணி பாருங்க. ஆன்சர் வந்திருக்கும் நம்புறேன். இப்போ நம்ம இந்த சம்ம போடுவோம் இல்லை, நமக்கு தேவை எக்ஸ் வேல்யூ. ஸோ எக்ஸை நான் இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுறேன், இந்த 5 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம் ஓகேங்களா. 0.75/5 ஓகேங்களா ஈக்குவல் டு ஓகேங்களா, இந்த எக்ஸை இங்க எடுத்துட்டு போயிட்டேன் ஓகேங்களா, இங்க எடுத்துட்டு போயிட்டேன். இங்க இருக்கிற 8 ஓகேங்களா வகுத்தல்ல இருக்கு, இங்க வந்தா பெருக்கலுக்கு மாறிடும். அப்போ 0.75 × 8 ஓகேங்களா ஈக்குவல் டு எக்ஸ் ஓகேங்களா. நமக்கு தேவை எக்ஸ் வேல்யூ தான் தேவை. இப்போ 0.75 × 8 அந்த வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியணும் ஓகேங்களா. 0.75 × 8 2 0.75 1.5 ஓகேங்களா. 2 0.75னா 1.5. நீங்க நார்மலா பெருக்கி போறதா இருந்தாலும் போடலாம், இல்லை இது வாய் கணக்கா இந்த மாதிரி போட்டீங்கனாலும் ஈஸியா முடிஞ்சிடும் ஓகேங்களா. இன்னொரு 2 சேர்த்தீங்கன்னா 3 ஆயிடும், இன்னொரு 2 சேர்த்தீங்கன்னா 4.5 ஓகேங்களா, இன்னொரு 3 சேர்த்தீங்கன்னா 6 ஓகேங்களா, 6 ஆயிடுங்களா. அப்போ 6/5 ஓகேங்களா, 6/5 = x. ஆனா ஆப்ஷன்ல பாருங்க, இங்க எங்கேயுமே என்னன்னு பார்த்தோம்னா 6/5ன்னு இல்லை, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க 0.12 12 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 6 5ஆல வகுக்க போறோம் ஓகேங்களா. ஒவ்வொரு 5 5 பேலன்ஸ் 1 ஓகேங்களா. பாயிண்ட் வச்சுப்போம், இங்க 0 2 5 10 ஓகேங்களா. அப்போ ஆன்சர் என்னன்னா 1.2. ஆப்ஷன்ல இருக்கானா, ஆப்ஷன்ல இருக்கு ஆப்ஷன் பி 1.2 ஓகேங்களா. இங்க இதை நார்மலா பெருக்கி போறதா இருந்தாலும் போடலாம், இல்ல வாய் கணக்கா ஓகேங்களா. 2 1 3 ஓகேங்களா, 4 1 சாரி 2 0.75 வந்து 1.5 ஓகேங்களா. அதே மாதிரி 4 டைம் போட்டோம்னா 3 ஓகேங்களா, 6 டைம் போட்டோம்னா 4.5, 8 டைம் போட்டோம்னா 6 ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்க நார்மலா வாய் கணக்கா போட்டாலும் போட்டு ஆன்சர் வர வைக்கலாம் ஓகேங்களா. இது வாய் கணக்கா நான் போட்டது ஓகேங்களா. நீங்க நார்மலா 0.75 × 8 ஓகேங்களா மல்டிப்ளை பண்ணாலும் இதே வேல்யூ தான் வரும். 0.75 × 8
8 5 40 0 4 7 8 56 60 ஓகேங்களா. 6 2 புள்ளி தள்ளி ஸ்தானம் புள்ளி வச்சனா 6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 5/6 ஈக்குவல் டு x/12. இந்த 12 இங்க எடுத்துட்டு போவோம். 5 × 12 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு x. 6ஆல் அடிச்சனா 2. அப்போ x ஓட வேல்யூ என்ன? 5 2 10. ஒரு 10 செகண்ட் போதும் இந்த மாதிரி சம் வந்தா போறதுக்கு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் ஈஸி தான். 11/x ஈக்குவல் டு 6/66. பாஸ் பண்ணிட்டு இந்த சம் நீங்க போடுங்க. போட்டுருவீங்க நம்பரை. இப்போ இந்த சம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா. அப்போ 11 × 66 டிவைடட் பை x டிவைடட் பை 6 ஓகேங்களா, டிவைடட் பை 6 ஈக்குவல் டு x. ஓகேங்களா. இந்த x இங்க போய்டும், இந்த 6 இங்க வந்துடும். ஓகேங்களா. 11 11 ஓகேங்களா. 11 11 121. ஆனா என்ன கொடுத்துருக்காங்க? 11 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 11 × 11. இதுக்கு மேல ஒரு 1 இருக்கு, இதுக்கு மேல பவர்ல 1 இருக்கு. ஓகேங்களா. a⁻m × a⁻n என்ன எழுதுவோம்? a⁻m + n. அப்போ 11/1 ஓகேங்களா. தெரியாதவங்களுக்கு ஓகேங்களா, நம்ம நார்மலா இதே கூட்டிக்கலாம்னு சொல்லிட்டு போயிடலாம். இதுக்கான பின்னாடி இருக்கிற எக்ஸ்பிளனேஷன் இதுதான். ஓகேங்களா. a⁻m a⁻n 11/1 × 11/1 ஓகேங்களா. 11/1 + 1 11/2 ஓகேங்களா. இப்படிதான் இந்த 11/2 வருது. இங்க ஒரு 11 இங்க ஒரு 11 ஓகேங்களா. 11 ஸ்கொயர். அடுத்த கொஸ்டின், if 7.5 is in proportion to x/25 then the value of x. ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி போட்ட அதே தான், கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 7.5 ஆனது x/25க்கு விகிதம் சமம் எனில் எக்ஸோட மதிப்பு என்ன? 7/5 ஈக்குவல் டு x/25 சமம்னு கொடுத்துட்டாங்க. விகித சமம்னு கொடுத்துட்டாங்க. அதனால நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அப்படியே நீங்க கேன்சல் பண்ணாலும் பண்ணலாம். ஒரு 5 5 5 5 25 ஓகேங்களா. எக்ஸோட வேல்யூ தான் தேவை. ஸோ இந்த 5 இங்க போச்சுன்னா x ஈக்குவல் டு 7 × 5 x ஈக்குவல் டு 35. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் நீங்க கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா. இங்கிருந்து இங்க கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. கீழையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலையும் நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் 7/5 ஈக்குவல் டு 25/xன்னு இருக்கலாம். இந்த 5க்கு இது 25 கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. கீழே ஓகேங்களா, இங்க 25 இருக்கு. ஓகேங்களா. இங்க 5 இருக்குன்னா இதையும் தான் நீங்க கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா. அதே மாதிரி இங்க ஒரு 49 இருக்குன்னு வச்சுப்போம். இதுக்கும் இங்க கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. இதுக்கு நேரா இருக்கிற இந்த 49 தான் கேன்சல் பண்ணும். அவத்துல நேருக்கு நேரா தான் ஈக்குவல் டு இருந்தா கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா. இங்க ஓகேங்களா. அடுத்ததான் இதுக்கு இது ஓகேங்களா. இதுக்கும் கேன்சல் பண்ண கூடாது. அதே மாதிரி இங்கேயும் கேன்சல் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நேரா இருந்தால் மட்டும் கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்ததா டைப் 4க்கு வந்துட்டோம். ஓகேங்களா. இந்த டாபிக்ல கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு, ஆனா சால்வ் பண்ற டைம் ரொம்ப ரொம்ப கம்மி ரேஷியோ ப்ரொபோர்ஷனை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த சம்முக்கு வருவோம். a/b ஓகேங்களா. இது கொஞ்சம் நம்ம யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் நீங்க எது எங்க வரும்னு தெரிஞ்சு போட்டீங்கனாலே ஆன்சர் வந்துடும். a/b = 2:5 b/c = 15:7 ஓகேங்களா. தென் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் a/b/c ஓகேங்களா. இந்த வேல்யூ கொடுத்துட்டு எனில் a/b/c இன் விகிதத்தை காண்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி எடுப்போம்னா a-ஓட வேல்யூ 2 b-ஓட வேல்யூ 5 ஓகேங்களா. அப்போ a-ஓட வேல்யூ 2 b-ஓட வேல்யூ 5ன்னு எடுத்துவோம். ஆனா அடுத்ததுல பாருங்க, அடுத்ததுலயும் ஒரு b வேல்யூ இருக்கு, அடுத்ததா c வேல்யூ இருக்கு. இதுல 2 b வேல்யூ இருக்கு. இந்த ரெண்டுத்துல எது சரியான b வேல்யூ அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால என்ன பண்ண போறோம்னா இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி சம்ஸ் வந்தாலே என்ன பண்ணோம்னா a/b/c ஓகேங்களா. சப்போஸ் d கொடுத்திருந்தா d போட்டுக்கோங்க. a/b/c ஓகேங்களா. 3 கான்ஸ்டன்ட் தான் இருக்கு. ஸோ 3. இப்போ a/b இருக்குங்களா, ஈக்குவல் டு 2:5. அப்போ a-க்கு நேரா 2, b-க்கு நேரா 5 ஓகேங்களா. அடுத்ததா b-க்கு 15 c-க்கு 17ன்னு இருக்கு ஓகேங்களா. அப்படியே அதுக்கு கீழே செகண்ட் லைன்ல b-க்கு 15 c-க்கு 7. இப்போ இங்க ஒரு டேஷ் போட்டுக்கோங்க. இதுக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே அங்க போட்டுக்கோங்க 5. இதுக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே போட்டுக்கோங்க இங்க 15. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 2 15 30 ஈஸ்ட் 5 15 எவ்வளவு வரும்? 75 வரும் ஓகேங்களா. 75 ஈஸ்ட் ஓகேங்களா. 5 7 35. இது மூணும் ஒரே வாய்ப்பாடுல கேன்சல் ஆனா அடுத்த ஸ்டெப் கேன்சலும் பண்ணலாம். இது எந்த வாய்ப்பாடுல வரும்? 5வது வாய்ப்பாடுல வரும் ஓகேங்களா. 6 5 30 ஓகேங்களா. 75 எத்தனைல வரும்? 15 20
75. ஓகேங்களா, அடுத்ததான் 7 5 35. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, A:B:C. அப்போ இது A, இது B, இது C. அப்போ ஆன்சர் 6:15:7 ஆப்ஷன்ல இருக்கானா இருக்கு. அப்போ ஆன்சர் 6:15:7. ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நம்ம இந்த டேஷ்ல என்ன போடணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டைம் தெரிஞ்சுட்டா போதும், நீங்க போட்டீங்கனாலே ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த சம் அதே மாடல் தான், நீங்க வேணா இதை ட்ரை பண்ணி பாருங்க. பாஸ் பண்ணுங்க, பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. A:B, அதே மாதிரி A போட்டுக்கோங்க, B போட்டுக்கோங்க, C போட்டுக்கோங்க. ஓகேங்களா, A:B:C. A ஓட வேல்யூ 6, B ஓட வேல்யூ 12. ஓகேங்களா, அடுத்ததா B:C இருக்கு, B ஓட வேல்யூ 9, C ஓட வேல்யூ 27. இதை போடுங்க, இங்க டேஷ் இங்க டேஷ், இந்த டேஷ் பக்கத்துல இங்க இருக்கிறத போடுங்க, இந்த டேஷ் பக்கத்துல இங்க இருக்கிறத போடுங்க. ஈக்குவல் டு போட்டு கேன்சல் பண்ணி பாருங்க, கரெக்டான ஆன்சர் வரும். ஓகேங்களா, நோட்டு பென் எடுத்து போட்டு பாருங்க, ஆன்சர் வரும். ஓகேங்களா, போட்டு இருப்பீங்க நம்பரை. இப்போ நம்ம போடலாம். ஓகேங்களா, 12 இந்த இடத்துல 9. ஓகேங்களா, இந்த இடத்துல 9. இப்போ பாருங்க, 9 6 எவ்வளவு வரும், 54 ஈஸ்ட் 12 9 எவ்வளவு வரும், 108. 108 ஈஸ்ட் 12 × 27, 27 × 12, 7 2 4 14, 2 4 5, 7 2 4 2 3, 324. இந்த கேன்சல் பண்ண முடியுமானா கேன்சல் பண்ண முடியும். நம்ம சிம்பிளா எந்த வாய்ப்பாடுல ஃபர்ஸ்ட் 2 டேபிள்லயே ஆரம்பிங்க. ஓகேங்களா, உங்களுக்கு பெரிய நம்பர் எதுவும் வகுக்க தெரியலனா நீங்க 2 டேபிள்லயே ஆரம்பிங்க. 27 54 16 2. ஓகேங்களா, இன்னமும் நம்மளால கேன்சல் பண்ண முடியும். எந்த வாய்ப்பாடுல, மூணாவது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணலாம். 9 3 27. அடுத்ததா பார்த்தோம்னா 1 3 3 18 3 54. ஓகேங்களா, 18 3 54. அடுத்ததா 5 3 15, பேலன்ஸ் 1 4 3 12. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியுமானா இதுக்கு மேலேயும் நம்மளால கேன்சல் பண்ண முடியும். அதே மூணாவது வாய்ப்பாடுலயே அடிங்க. 3 3 9, 6 3 18. ஓகேங்களா, இது எத்தனை வரும், 18. ஓகேங்களா, 18. இதுக்கு மேல நம்மளால கேன்சல் பண்ண முடியுமானா முடியும். ஓகேங்களா, பாருங்க, 1 3 3 2 3 6 9 3 18. அப்ப ஆன்சர் 1:2:9. உங்களால எவ்வளவு கேன்சல் பண்ண முடியுதோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்க கேன்சல் பண்ணி ஆன்சர் போட்டீங்கன்னா போடலாம். ஓகேங்களா, இதை நீங்க 54வது வாய்ப்பாடுல அடிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா வந்திருக்கும். ஒரு 54 54 2 54 108. ஓகேங்களா, இது 9 முறை வருது போல. ஓகேங்களா, 9 முறை வராது, 9 முறை வராது. பாருங்க, 6 3 18. ஓகேங்களா, அதான் என்னடான்னு பாக்குறேன். 6 3 18. அப்போ 54 6 முறை பெருக்குனா 324. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் 1:2:6 18. ஓகேங்களா, 6 3 18. அப்ப ஆன்சர் 1:2:6 ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா, சில டைம் நம்மள அறியாம ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிடுவோம். திரும்ப எங்க மிஸ்டேக் பண்ணணும்னு கண்டுபிடிக்க பாருங்க. அப்படி கண்டுபிடிக்க நேரம் ஆச்சுன்னா அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு புதுசா போட ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா, அதுலயே உட்காந்து எங்க தப்புன்னு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா டைம் போயிடும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. A:B. ஓகேங்களா, B:C, C:D. இதுக்கு முன்னாடி நம்ம ABC பார்த்தோம், 2 நம்பர் வந்துச்சு, பக்கத்துல இருந்த ஒரு நம்பரை போட்டோம். ஆனா இந்த CD-ல என்ன பண்ணணும்னா அதே தான் போடணும், ஆனா 2 நம்பருக்கு அதே வேல்யூ போடணும். ஓகேங்களா, இந்த சம் நான் சால்வ் பண்றேன் பாருங்க. ABCD. ஆனா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ABCD-யோட ரேஷியோ கேட்கல, ஜஸ்ட் ஏக்கும் டிக்கும் இருக்கிற ரேஷியோ மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்கன்னு பார்க்கணும். ஓகேங்களா, இத்தனை ரேஷியோ கொடுத்துட்டு A:C கேட்பாங்க, B:C கேட்பாங்க, C:D கேட்பாங்க. எது வேணாலும் கேட்கலாம். நம்ம அதுக்கு நேரா என்ன வேல்யூ இருக்கோ அதை மட்டும் லாஸ்ட்ல எடுத்து போட்டு ரேஷியோ கண்டுபிடிச்சா போதும். பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு AB 2 3. அடுத்ததா BC அடுத்த லைன்ல போடணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பக்கத்திலே போட்டுறக்கூடாது. Bக்கு 2, Cக்கு 4. அடுத்ததா CD அதுக்கு அடுத்த லைன், Cக்கு 2, Dக்கு 5. ஓகேங்களா, இப்போ கோடு போட்டுக்கோங்க. இங்க ஒரு டேஷ், இங்க ஒரு டேஷ், இங்க 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 இங்க. ஓகேங்களா, ஆக மொத்தத்துல எல்லா ரோ காலமும் ஃபில் ஆகணும். ஓகேங்களா, இப்ப பாருங்க, இது பக்கத்துல இந்த 2 டேஷ் இருக்குங்களா, இந்த 2 டேஷ்க்கு என்ன பண்ணணும்னா இதுக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை தான் இந்த 2 டேஷ்லயும் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, இந்த டேஷுக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கு பாருங்க, 4, அதை ஃபில் பண்ணிக்கணும். இந்த டேஷ்க்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க, அதை ஃபில் பண்ணிக்கணும். இந்த 2 டேஷ்க்கு பக்கத்துல
என்ன நம்பர் இருக்கோ அதை ஃபில் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க 2 2 4 4 2 8 ஈஸ்ட் எல்லாமே ரேஷியோ 8 ஈஸ்ட் 3 2 6 6 2 8 3 4 12 12 2 24 ஈஸ்ட் 3 4 12 12 5 60. ஓகேங்களா? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஏக்கும் டிக்கும் தான் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ ஏவோட ரேஷியோ என்ன வந்திருக்கு 8. ஓகேங்களா? வேணும்னா நம்ம இது இன்னும் கூட கேன்சல் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வாய்ப்பாடுல அடிங்க 4 2 8 இல்லாட்டி நாலாவது வாய்ப்பாடுல அடிப்போம் ஸ்ட்ரெயிட்டா. ஓகேங்களா? 2 2 4 8 2 4 8 6 4 24 15 2 15 4 60. ஓகேங்களா? முடிஞ்சிச்சுங்களா? இப்போ ஏக்கும் டிக்கும் தான் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ 2:5 15. ஓகேங்களா? A:D என்ன வரும் 2:15. ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க, ஆப்ஷன் 2:15. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி 2:15. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பக்கத்துல டேஷ் இருக்கும், அது பக்கத்துல என்ன நம்பர் இருக்கு, கீழே இருக்கிற நம்பர்லாம் எடுத்து போட்டீங்கன்னா ஆன்சர் வராது. பக்கத்துல அந்த ரோல, ஓகேங்களா, அந்த ரோல இருக்கிற வேல்யூ தான் எடுத்து போடணும். ஓகேங்களா? இந்த இடத்துல 2 டேஷ் வரும், இங்க இந்த வேல்யூ எடுத்து இங்க போடணும். ஓகேங்களா? இந்த வேல்யூ எடுத்து இங்க போடணும், இந்த வேல்யூ எடுத்து இங்க போடணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரோல இந்த 2 டேஷ்க்கு இது பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அதை போடணும். மேல இருக்கிறதையோ சைட்ல இருக்கிறதையோ எடுத்து போட்டீங்கன்னா ஆன்சர் வராது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் இங்க பாருங்க, C:A கேட்டிருக்காங்க. AB BC வேல்யூ கொடுத்துட்டு சியும் ஏவையும் ரேஷியோ எடுக்கணும். நீங்க A:C எடுத்து போட்டீங்கன்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. இங்க டி ஆன்சருக்கு 15:8 வருது. ஓகேங்களா? இது வந்து C:A. அப்போ A:C என்ன வரும்னா 8:15 வரும். அந்த ஆன்சரும் ஆப்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா? அதனால கொஞ்சம் கவனமா நீங்க என்ன ரேஷியோ கேட்கறாங்கன்னு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? பாஸ் பண்ணிட்டு இந்த சம்ம போட்டு பாருங்க, ஆன்சர் வரும். ஓகேங்களா? A B C ஓகேங்களா? 3 கான்ஸ்டன்ட். பாருங்க, ஏக்கு 2 பிக்கு 3 பிக்கு 4 சிக்கு 5 2 டேஷ் பக்கத்துல 3 இது பக்கத்துல இருக்கிறது இங்க 4. ஓகேங்களா? 2 4 8 3 4 12 5 3 15. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, C:A. சியோட வேல்யூ 15 ஈஸ்ட் ஏவோட வேல்யூ 8. அப்ப ஆன்சர் 15:8. நீங்க A:C போட்டீங்கன்னா 8:15 வந்துடும். ஓகேங்களா? இது ஆன்சர் அல்ல. இது ஆன்சர் அல்ல. ஆனா அவசரத்துல நம்ம A:C போட்டோம்னா ஆன்சர் அந்த ஆன்சரை மார்க் பண்ணிட்டு வந்துடும். ஓகேங்களா? இதுவும் பாருங்க ABCD இதுலயும் A:D கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வேணா போடுங்க, பாஸ் பண்ணிட்டு சம்ம போடுங்க. ABCD ஏக்கு 8 பிக்கு 15. ஓகேங்களா? அடுத்ததான் பிக்கு 5 சிக்கு 8. அடுத்ததான் சிக்கு 4 5 டிக்கு 5. இப்போ இங்க 2 டேஷ் இங்க ஒரு டேஷ் இங்க ஒரு டேஷ் இங்க 2 டேஷ் ரோ காலம் ஃபில் ஆயிடுச்சுங்களா? அப்ப இந்த டேஷ்ல பக்கத்துல இருக்கிறது 15 இங்கேயும் 15. இந்த டேஷ்க்கு இந்த பக்கத்துல இருக்கிறது 8 இந்த டேஷ்க்கு இந்த பக்கத்துல இருக்கிறது 5. அப்ப இந்த 2 டேஷ்க்கும் பக்கத்துல இருக்கிறது 4 4. இப்போ 8 5 40 40 × 4 160 ஈஸ்ட். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் ஈஸ்ட். ஈஸ்ட் 15 5 75 75 × 4 150 300. ஓகேங்களா? ஈஸ்ட் 15 8 120 120 × 4 480 ஈஸ்ட் 5 18 5 எவ்வளவு வரும் 120. 15 × 8 120 120 × 5 600. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, A:D. ஏவோட வேல்யூ 160 டியோட வேல்யூ 600. அப்படியே கேன்சல் பண்ணுங்க, ஒரு 0க்கு ஒரு 0. 8 2 16 32 60 4 2 8 15 2 30. அப்ப ஆன்சர் 4:15. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. அப்ப ஆன்சர் 4:15. உங்களை எல்லாருக்கும் ஆன்சர் வந்திருக்கும் நம்புறேன். அடுத்ததான் இந்த கொஸ்டின். ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போடுங்க. ABC அதே 3 தான். 4 6 18 5. டேஷ் டேஷ் என்ன பண்ணணும், இந்த டேஷ்ல என்ன பண்ணணும், பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அதை போடணும். அப்போ 6 இந்த டேஷ்ல என்ன போடணும், பக்கத்துல இருக்கிற 18 போடணும். அப்போ 18 4 18 இல்ல 36 72 ஈஸ்ட் 6 18 15 8 90. 90 பிளஸ் ஒரு 18 108 ஈஸ்ட் 6 5 30. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, A:B:C மூணுமே கேட்டுட்டாங்க. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம ரெண்டாவது வாய்ப்பாடுலேயே போடுவோம். 36 54 15. ஓகேங்களா? இது மூணுது என்னன்னா மூணாவது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? 12 3 36
18 3 54, 5 3 15. உங்களை இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. அப்ப ஆன்சர் 12:18:5. ஓகேங்களா, புரியுதுங்களா? இந்த செம்ம நீங்களே ட்ரை பண்ணுங்க. A:B:C. ஓகேங்களா, A:B:C. ஏபிசி ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுவோமோ அதே தான். ஓகேங்களா, சேம் ப்ரொசீஜர். நிறைய முறை இந்த மாடல் ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம இப்ப பாக்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே 2020, ஓகேங்களா, 2020-21 டைம்ல இருந்து ரீசெண்டா நடந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வரைக்கும் தான். நிறைய பேர் என்னன்னா ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் கொடுங்க, ஓகேங்களா, மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அது நம்ம டெஸ்ட்டுக்கு முன்னாடியே பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் அப்லோட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, டெலிகிராம் சேனல்ல இருக்கு. வேணுன்ற நண்பர்கள் ஃபைல்ஸ்ல போயிட்டு டெலிகிராம்ல ஃபைல்ஸ்ல போயிட்டு பாருங்க. 2022-23 இந்த ஃபைல்லாம், ஓகேங்களா, இதுல மேக்ஸ்ல கேட்ட கொஸ்டின்லாம் பிடிஎஃப் இருக்கும். நம்ம இப்ப பாக்குற கொஸ்டின் எல்லாமே ரீசெண்ட் கொஸ்டின், பழைய கொஸ்டின் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே அந்த 2021-22, ஓகேங்களா, 2019க்கு அப்புறம் 2022ல தான் குரூப் 4ல நடந்துச்சு. ஓகேங்களா, 22ல குரூப் 2 குரூப் 4ல நடந்துச்சு. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இருந்து இப்போ ரீசெண்டா 2024ல நடந்த எக்ஸாம்ஸ் வரைக்கும் கம்பைல் பண்ண கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, பழைய கொஸ்டின் எதுவும் இல்லை, ரீசெண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற கொஸ்டின் தான் நம்ம பார்க்கறது எல்லாமே. ஓகேங்களா, நிறைய பேர் இப்ப நடக்கிற கொஸ்டினை சால்வ் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. நம்ம சால்வ் பண்றதே இப்ப நடந்த எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா, பாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸ்ல நடந்த கொஸ்டினை தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பழைய கொஸ்டின்லாம் எடுத்து சால்வ் பண்ணல. ஓகேங்களா, சிம்பிளிஃபிகேஷன்ல மட்டும்தான் என்ன பண்ணோம், கொஞ்சம் பழைய கொஸ்டினுக்கு போயிருந்தோம். ஓகேங்களா, ஆனா இப்ப பாக்குற நம்ம எல்லாமே மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரீசெண்டா ஒரு 4-5 வருஷத்துல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா, அதனால நீங்க தைரியமா இந்த கொஸ்டின்ஸை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் நான் டெலிகிராம் சேனல்ல கொடுக்குறேன். ஓகேங்களா, நீங்க பிராக்டிஸ் இன்னொரு டைம் கூட பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ஏக்கு 5, பிக்கு 9, 4 7 டேஷ் டேஷ் 9 இங்க 4. ஓகேங்களா, ரேஷியோ 5 4 20, 9 4 36, 9 7 63. ஓகேங்களா, இதுக்கு மேல நம்மளால இதை எதையுமே சுருக்க முடியாது. ஓகேங்களா, அப்போ 20:36:63. இதுதான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் டி வச்சு ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னு நினைக்கிறேன். 2:15. அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. ஆனா வேற எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஓகேங்களா, அதே எக்ஸாம் இல்ல, வேற எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கொஸ்டின். ஓகேங்களா, இந்த சம்ம ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா, பாஸ் பண்ணிட்டு இந்த சம்ம போட்டு பாருங்க. A:B:C. 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 ஓகேங்களா, ஏக்கு 8 12, பிக்கு 24 15. ஓகேங்களா, 2 டேஷ், இங்க 12, இங்க 24. இது பக்கத்துல இருக்கிறது, இதுக்கு இது பக்கத்துல இருக்குது. 8 × 24, 24 8, 8 4 32, 16 19, 192. 12 × 24, 4 2 8, 2 2 4, 4 2, 2 8 8, 188. 12 × 15, 180. நம்ம இன்னும் சுருக்க முடியும். எந்த வாய்ப்பாடுல? ரெண்டாவது வாய்ப்பாடுல அடிப்போம். 9 2 18, பேலன்ஸ் 1 12, 6 2 12. இது அடிச்சோன்னா 14 4, இது அடிச்சோன்னா 90. திரும்பவும் இதை ரெண்டாவது வாய்ப்பாடுல அடிப்போம். என்ன வரும்? 4 2 8, 8 2 16, 72 45. இதுக்கு மேல இதை நம்ம ரெண்டாவது வாய்ப்பாடுல அடிக்க முடியாது, மூணாவது வாய்ப்பாடுல அடிக்கலாம். ஓகேங்களா, என்ன வரும்? 16 3 48ங்களா, 16 3 48, 2 3 6, பேலன்ஸ் 1, 4 3 12, 24. அடுத்ததான் இதாச்சுன்னா 15. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. அப்ப A:B:C கேட்டிருந்தா 14:24:15. அப்ப ஆன்சர் 14:24:15 என்பது ஏபிசியோடைய வேல்யூ. ஓகேங்களா, ஜஸ்ட் உங்களுக்கு இதை போட்டுட்டு உங்களால கேன்சல் பண்ண தெரிஞ்சா போதும். இந்த சமயம் ஈஸியாவே உங்களால கொஞ்ச நேரத்திலே, ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான டாபிக். இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பொறுத்த வரைக்கும் ஈஸியான ஒரு டாபிக். வித்தின் ஒரு 20-30 செகண்ட்லயே ஆன்சரை போட்டுடலாம். ஓகேங்களா, இருக்கிறதுலே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டாபிக்கே என்னன்னு பார்த்தோம்னா பர்சன்டேஜும் அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கூட போட்டுடலாம், இந்த கூட்டு வட்டி கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா, அடுத்ததா
இந்த 2D 3Dல கொஞ்சம் கேள்விகள் கடினமா வரும். மற்ற இருக்கிற டாபிக் எல்லாமே ஈஸியான டாபிக் தான். ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு 4 டாபிக் பார்த்துருக்கோம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல. ஓகேங்களா? 4 டைப், 4மே ரொம்ப ரொம்ப முக்கியமான டைப். ஓகேங்களா? கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். ஓகேங்களா? வீடியோ சார்ந்த கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைகளாக இருந்தாலும் சரி, குறைகளாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? நான் ரிப்ளை பண்றேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்றேன். அந்த இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோல ஓகேங்களா பெர்சன்டேஜ்ல கிராப் சம் ஒன்று நான் 45 60 நானா என்ன பண்ணிட்டேன்னா அதை நான் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி பார்க்கல. ஜஸ்ட் 15 வருது 25ன்னு போட்டுட்டேன். ஓகேங்களா? அந்த செம்ம வேணும்னா நான் ஷார்ட்ஸ்ல வேணா இன்னொரு டைம் அதை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேங்களா? வேற ஏதாச்சும் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நன்றி.